கலவராயன் பகுதிகளில் 150க்கு மேலே ஊர்கள் இருக்குது. அந்த இன்றைக்கி நான் டிஐஜி அவர்கள், எஸ்பி, மாவட்ட கண்காணிப்பாளர் அவங்களோட ப்ரெசன்ஸில் நாங்கள் மற்ற துறைகள், வருவாய்த்துறை, கோட்டாட்சியர், தஹசீல்தார் வந்திருக்காங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டேட்கோ, சம்மந்தப்பட்ட துறைகள் உடைய அலுவலர்கள் எல்லோரும் வந்து இந்த கலவராயன் பகுதிகள் ஊருக்காரங்களுடைய பிரதிநிதிகள், ஊர் தலைவர், கண்காணி எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட நாங்கள் ஒரு 3 விஷயங்கள் பேசணும். ஒன்று, என்ஃபோர்ஸ்மெண்ட் பற்றி பேசணும். எப்படி நாங்கள் இல்லிசிட் லீக்கர் பற்றி, சாராயம் பற்றி, அதர் ஸ்டேட் லீக்கர் ப்ரொடியூஸில் என்னென்ன ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்கோம். சமீப காலத்தில் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்டில் உங்களுக்கு தெரியும், அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நிறைய புது ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பீனல் ப்ரொவிஷன்ஸ் என்ஹான்ஸ் ஆகிருக்குது. நிறைய ப்ரொவிஷன்ஸ், பிணை பத்திரம், ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு பிணை பத்திரம் வாங்குறதுக்காக புது ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தும். ரெண்டாவது, ரிஃபார்மேட்டிவ் ஆஸ்பெக்ட்னு சொன்னோம். ஒரு வேளை அவங்களுக்குள்ளே இதுக்கு முன்னாடி சில பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க ரிஃபார்மேஷன் ப்ராசஸில் போகணுன்னு நினைக்கிறாங்க, இனிமேல் நாங்கள் இந்த தொழில், எங்களுக்கு இந்த தொழில் வேண்டாம் நினைக்கிறாங்கன்னா அவங்க போலீஸ், சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட, மாவட்ட கண்காணிப்பாளர் முன்னாடி ஆஜராகிட்டு அவங்களுக்கு லீகலாக என்ன ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் செய்வோம். அதுக்கு ஊருக்காரங்கிட்ட அஷூரன்ஸ் வாங்கி, பிணை பத்திரம் வாங்கி, பாண்டு வாங்கி அவங்களுக்கு ஃபர்தர் கேஸஸ் எப்படி முடிக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக சிச்சுவேஷன் தந்தபடி கேஸுடைய தன்மை பொறுத்து ஹெல்ப் பண்ணதுக்காக கூட ரெடியாக இருக்கும். அது எல்லா ஊர்க்காரங்களும், ஊர் பிரதிநிதிகளுக்கு சொல்லியிருக்கோம். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ரிஃபார்மேஷனோட அவங்களோட எக்கனாமிக் சிச்சுவேஷன், அவங்களோட இன்கம் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அவங்களோட டெய்லி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் ஏற்கனவே நடந்துகிட்ருக்குது, சிலதில் சமீப காலத்தில் புதுசாகவும் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதை பற்றி ஒவ்வொரு துறையிலேருந்து அவங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படி என்ன ஸ்கீம் எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த ஏஜ் வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது, எவ்வளோ சப்சிடி வாங்கலாம். அதில் நாங்கள் எங்கள் சைடில் கூட என்ன சொல்லியிருக்கோன்னா, அதில் சில பேருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், எந்த துறையில் போய் அப்ளை பண்ணணும், எந்த அலுவலகம் எங்கே இருக்கக்கூட சில பேருக்கு அந்த பகுதியிலே மேலே இருக்கிறதுனால தெரியாமல் இருக்கலாம். அதனால் எங்களுக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ஃபர்தர் ஃபெசிலிட்டேஷனுக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணதுக்காக ரெடியாக இருக்கோம் சொல்லிவிட்டு, அது இன்றைக்கி ஒரு டீட்டெயில்டு அவேர்னஸ் செஷன் கூட வச்சுருந்தோம். ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு மெயினாக அவங்ககிட்ட கேட்டிருக்கோம். போலீஸுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுடைய ஸ்கீம்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அவங்களோட ஒத்துழைப்பும் கூட கேட்டிருக்கோம். ஏதாவது அந்த மாதிரி இதுக்கு மீறி சில பேர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்கன்னா எங்களுக்கு தகவல் ஷேர் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். அவங்களும் கண்டிப்பாக நாங்கள் நிச்சயமாக போலீஸ்கிட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் செய்கிறவங்களுக்கு பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி சட்டப்படி நம்ம ஆக்ஷன். நன்றி. தேங்க்யூ.